லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், ரைட்? என்தால்பி. சார் வாட் இஸ் மீன் பை என்தால்பி? என்தால்பினா என்ன? சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னா ஹீட் கண்டென்ட் ஆஃப் எ சிஸ்டம். ஒரு சிஸ்டம் கிட்ட எவ்வளவு ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்றது தான் என்தால்பி. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபார்முலாலாம் டிரைவ் பண்ணி காமிச்சிங்களே. ஆமா, பாருங்க, டெல்டா ஹெச்சுக்கான ஃபார்முலாவா இதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்த பாரு, டெல்டா ஹெச்னா என்ன? டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி. நல்லா கவனி, அதை தான் இப்போ எழுத போறேன். சார் டெல்டா ஹெச்னா டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வின்னு எழுதியிருக்கீங்க. வாட் இஸ் மீன் பை சாரி, என்தால்பியோட சிம்பிள்னா வெறும் ஹெச். வாட் இஸ் மீன் பை ஹெச்? அப்ப கவனி, ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவி. இதான் ஃபார்முலா. ஹெச்சோட வேல்யூ என்ன? ஃபார்முலா என்ன? யூ பிளஸ் பிவி. இப்போ ஒரு சிஸ்டம் இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாரு, இனிஷியலா இருக்கிற ஹெச் இது, இனிஷியலா இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி இது, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், இனிஷியலா இருக்கிற வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஃபைனலா ஒரு வேற ஒண்ணா மாறிடுச்சுன்னு போது இப்ப இருக்கிற ஹீட் கண்டென்ட் ஹெச்எஃப், ஹெச் என்தால்பி ஃபைனல், இன்டர்னல் எனர்ஜி ஃபைனல் பிளஸ் ப்ரெஷர் இன்டு வால்யூம் ஃபைனல். வித்தியாசம் எவ்வளோ? டிஃபரன்ஸ் எவ்வளோ? அதான் சார் டெல்டா ஹெச். டெல்டா ஹெச் என்ன? ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. கரெக்டா? u ஃபைனல் பிளஸ் v ஃபைனல் மைனஸ் u இனிஷியல் பிளஸ் pv இனிஷியல். கரெக்டாப்பா? u எல்லாம் ஒண்ணா எழுதுறேன், uf மைனஸ் ui, ரைட்? பிளஸ் பிரஷரை காமனா எடுத்துக்கிட்டா v ஃபைனல் மைனஸ் v இனிஷியல். இதைத்தான் டெல்டா யூன்னு சொல்றோம், இதைத்தான் p இன்டு டெல்டா வின்னு சொல்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சா? பாருங்க, வந்துருச்சா? ஸோ ஹெச்னா யூ பிளஸ் பிவி. ஹெச்னா யூ பிளஸ் பிவி. டெல்டா ஹெச்னா டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி, ரைட்? ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதையும் படிச்சோம். கியூபின்னு என்னப்பா? கியூபின்னு என்னப்பா? P delta V. டாய், டெல்டா ஹச். டெல்டா ஹெச். ஓகேவா? ஓகேவா கார்த்தி? கியூபி கியூவி அதை மனப்படம் பண்ண மறக்க கூடாது, ரைட்? Okay. ஓகே. இப்போ இங்க பாருங்கப்பா, உனக்கே தெரியும் PV ஈக்குவல் டு என்ஆர்டியா படிச்சிருக்கியா கேஷியஸ் ஸ்டேட்ல? ஒன் செகண்ட் பா, ஒன் செகண்ட், மோட்டர் வழியுது, ஒன் செகண்ட். ரைட், உனக்கே தெரியும் PV ஈக்குவல் டு என்ஆர்டி படிச்சிருக்க இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷனை கொஞ்சமா மாத்தி எழுதுனா இப்படி எழுதலாம். எப்படி பாரு, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாமா எழுதக்கூடாதா சொல்லுங்க? எஸ் சார். எஸ் சார், ரைட். இப்ப நல்லா கவனி, நான் ஈக்குவேஷனை கொஞ்சம் வேற வேற விதமா எழுதி காமிக்க போறேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். QP அப்படின்னா டெல்டா ஹெச், அப்படின்னா டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வின்னு எழுதலாம். அப்படின்னா டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டின்னு எழுதலாம். இது எல்லாமே வேற வேற ஃபார்ம்ல எழுதின ஒரே ஈக்குவேஷன் தான். இது எல்லாமே வேற வேற ஃபார்ம்ல எழுதின ஒரே ஈக்குவேஷன் தான். ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லு. நோ சார். ஓகேவா? எஸ் சார். ரைட். QP is equal to, ரைட், ரைட். வேற வேற ஃபார்ம்ல எழுதின ஒரே ஈக்குவேஷன் தான், ரைட்? ஓகே. இப்போ இங்க நம்ம ஒரு சின்னதா ஒரு 2 கேஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறோம். எல்லாம் சாதாரண விஷயம் தான்ப்பா. கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத லெசன் தான், ரொம்ப பெரிய லெசன், வேற ஒண்ணும் கிடையாது. இஃப் டெல்டா என்ஜி ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? சேஞ்ச் இன், முதல்ல டெல்டா என்ஜின் என்னன்னு சொல்லுங்க. அப்படின்னு என்ன?
சொல்லுங்கப்பா. Change in number of moles. சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ். எப்பயுமே டெல்டான்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபைனல் n ஃபைனல் மைனஸ் n இனிஷியல். ஓகேவா? இதை நான் எப்படி சொல்றேன்னு பாரு. ஃபைனலுங்கிறத ப்ராடக்ட்னு சொல்றேன், இனிஷியலுங்கிறத ரியாக்டன்ட்னு சொல்றேன். அதாவது number of moles of products in gaseous state minus number of moles of reactants in gaseous state. இதான் டெல்டா என்ஜி. புரியுதா? ஓகேவா? நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், மொத்தம் எத்தனை ப்ராடக்ட்ஸ் gaseous stateல இருக்கு, மைனஸ் எத்தனை ரியாக்டன்ட்ஸ் gaseous stateல இருக்கு. gaseous stateங்கிறது ரொம்ப 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 இங்க இம்பார்ட்டன்ட், அதுல நீ கவனமா இருக்கணும். ஓகேவா? ரைட். சோ இப்போ டெல்டா என்ஜி ஜீரோனா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் சொல்லுங்க. கரெக்டா? கரெக்டா? எஸ் சார். இந்த ஈக்குவேஷன் வச்சே சொல்றேன். ஓகேவா? சரி. டெல்டா என்ஜி கிரேட்டர் than 0. இப்ப டெல்டா ஹச் கிரேட்டர் தென். வெரி குட். டெல்டா என்ஜி லெஸ் than 0. இப்ப டெல்டா லெஸ் தென். லெஸ்ஸர் than டெல்டா யூ. ஓகேவா? இது எல்லாத்துலயும் புரிஞ்சுதா? இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லையே. இப்ப கம்பஷன் ஆஃப் எத்தனால் டெல்டா ஹென் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன். சார் எத்தனால் தானே சார் ஃபார்முலா, C2H5OH தான் சார் எத்தனால். ஓகே, கம்பஷன் சொல்றீங்க, அப்ப எரியணும். எரியணும்னா ஆக்சிஜன் தேவை. எரிஞ்சா எப்பயுமே ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் பேர்ன் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் ப்ராடக்ட். பேலன்ஸ் பண்ணுங்க சார். 2 கார்பன் இருக்கு, ஸோ இங்க ஒரு 2 போடுங்க. 5 + 1 6 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு 3 போடுங்க. ஆக்சிஜன் 2 2s are 4 + 3 7 ஆக்சிஜன் இருக்கு. ரைட்டா? இங்க 1 போச்சா, அப்ப இங்க 6 இருக்கணும். 3 போட்டுருங்க சார், பேலன்ஸ்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. எனிபடி இஸ் ஹேவிங் டவுட்? நோ. நோ சார். அட் 25 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்தாங்கன்னா இது லிக்விட். ஆல்கஹால் இஸ் a liquid at 25 டிகிரி செல்சியஸ். இது கேஸ், இது கேஸ். வாட்டர் இஸ் a liquid at 25 டிகிரி செல்சியஸ். கரெக்டா? கரெக்டா? எஸ் சார். டெல்டா என்ஜின் என்ன? நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் gaseous state மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ் இன் gaseous state. சொல்லுங்க, எத்தனை ப்ராடக்ட்ஸ் gaseous stateல இருக்கு சொல்லுங்க. One, sir. ஒன்னா? 2 டூ. moles of carbon dioxide ரா. 2 moles of carbon dioxide. ஓகேவா? Okay. மைனஸ் எத்தனை மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ் gaseous stateல இருக்கு? 3 சார். 3. சோ இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி வேல்யூ எவ்வளோ? இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி வேல்யூ -1. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் சார். இந்த டெல்டா என்ஜி கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இத வச்சுக்கிட்டு ஒரு 3-4 தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாம்லயே. என்ன தெரியுமா? they will give combustion of ethanol. இதுல what is the relation between delta H and delta E? இல்ல which of the following statement is correct? Which is correct for combustion of ethanol அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் A delta H is equal to delta E, ஆப்ஷன் B delta H is equal to delta E minus RT, ஆப்ஷன் C delta H is less than delta E, ஆப்ஷன் D none of these அப்படின்னு ஏதாவது கொடுக்கலாம். இப்போ சொல்லுங்க, எந்த ஆப்ஷன் கரெக்ட்? C option, sir. B, sir. C ஆப்ஷனா? பாரு, delta H is equal to delta E plus delta NGRT தான் ஃபார்முலா. சரியாம்மா? இங்க டெல்டா என்ஜியோட வேல்யூ எவ்வளவுமா? டெல்டா என்ஜியோட வேல்யூ எவ்வளோ? -1. அப்ப மைனஸ் RT. அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் B தான் கரெக்ட். ஓகேவா? ஓ, நான் இங்க சியும் கரெக்ட், சாரிப்பா, இப்படி கொடுத்துருக்கணும். இரு வரேன்.
இல்லையே, முதல்ல கொடுத்ததே கரெக்ட் தானே. இந்த ரெண்டு பேர்ல யாரு பெரியவன்? டெல்டா இ தான் பெரியவன், ஏன்னா இது கூட ஆட் ஆகுது. ஆமா, சியும் கரெக்ட். இப்ப ரெண்டுமே கரெக்ட்பா. சாரி பண்ணானு முதல்ல கவனமா கொடுக்கல, விட்டுரு. பாரு, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. ஏன் சி கரெக்ட்னு சொல்றேன் பாரு. இந்த ஆர்டியை இந்த பக்கம் கொண்டு வாயேன், லெஃப்ட் கொண்டு வாயேன். டெல்டா ஹெச் கூட some value, when I add some value it becomes equal to delta E. அப்ப இவன் பெரியவன். So option C யும் correct. Very good பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி தானே நம்ம சொன்னது? Firdaus, sir. Firdaus, very good Firdaus. Right? ஓகேம்மா. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்ததுல ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். ஏன்னா இது கொஸ்டின் நானா ஃப்ரேம் பண்ண தானே. சரி, புரிஞ்சுதாப்பா எல்லாருக்கும்? எஸ் சார். இந்த மாடல்ல எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு, எவ்வளவு சப்பையா இருக்கு பாரு கொஸ்டின். ரொம்ப சாதாரண கொஸ்டின். நீ டெல்டா என்ஜியை மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டீனாலே போதும். ரைட், இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னா at 25 டிகிரி செல்சியஸ் வாட்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கும்? வாட்டர் என்ன ஸ்டேட்ல இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். இதே டெம்பரேச்சர் 100 டிகிரிக்கு மேல இருந்தா நீ வாட்டரை என்னவா கன்சிடர் பண்ணணும்? வாட்டர் வேப்பர். கேஷியஸ் ஸ்டேட்டடா. வெரி குட். வேப்பரா கன்சிடர் பண்ணணும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரைட், அந்த மாதிரி நேரத்துல வேல்யூ மாறிடும். ஓகேவா? Shall I go for the next point? Yes, sir. அடுத்ததா என்ன சார் பேச போறீங்க அப்படின்னாக்கா, அடுத்ததா ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி என்ன? எனி ஐடியா ஃபார் எனிபடி? கம் ஆன். அப்படின்னு என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனி ஐடியா? ஒட்டியா 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 ஒட்டியா. நோ ஐடியா. கம் ஆன், ட்ரை. No, sir. நோ ஐடியா. அச்சோ. சரி, ஒரு பொருள் இருக்கு, ரைட்டா? அதோட தெர்மோமீட்டர் வச்சு பாக்குறோம். ஏன் ஒரு பொருள்? உங்களுக்கு தான் ஐடியாவே இல்லை, அப்போ உங்களே சொல்லலாம். சம் ஒன் ஆஃப் யூ, யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, தெர்மோமீட்டர் வச்சு பார்க்குறோம். டெம்பரேச்சர் எவ்வளோ காமிக்கும்? பாடி டெம்பரேச்சர் 36.6 டிகிரி செல்சியஸ் காமிக்குமா? Yes, sir. 37 எடுத்துக்கோமே. ரைட் ரைட். இப்போ என்ன பண்றோம்? உங்களை தூக்கி சூடா இருக்கிற பரோட்டா தோசை கல்லு மேல வைக்கிறோம், போட்டு பெரட்டி எடுக்கிறோம். மீனை ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ற மாதிரி பண்றோம்னு வச்சுக்கோ. ரைட், what will happen? You will gain heat energy. Q enters you, heat absorbed by you. ஸோ எவ்வளோ ஹீட்டை கொடுத்தா தெர்மோமீட்டர்ல 38 டிகிரி காட்டுமோ, the amount of heat required to raise the temperature by 1 degree, அதுக்கு பேர் தான் என்ன? அதுக்கு பேர் தான் என்ன? ஹீட் Heat கெப்பாசிட்டி. capacity. புரிஞ்சுதா? இது ஒவ்வொரு பொருளுக்கும் மாறும். ஓகேவா? Yes, sir. That heat is called as, that heat, that energy required to raise the temperature by 1 degree Celsius is called as heat capacity. இதுல கவனமா இரு, இன்னும் ரெண்டு டெஃபினிஷன் இதே மாதிரி சொல்ல போறேன். ஸோ அப்போ ஹீட் கெப்பாசிட்டியோட சிம்பிள் என்ன சார்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ, ஸ்மால் சி. ஹீட் கெப்பாசிட்டினா ஸ்மால் சி. இது ஒரு பாத் ஃபங்க்ஷன்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? Q, W, C, இது மூணும் பாத் ஃபங்க்ஷன். Are you able to understand this? Yes, sir. Right. எஸ் சார். So heat capacity என்ன டெஃபினிஷனா எழுதுறேன் பாரு. Heat capacityனா amount of heat required to raise the temperature by 1 degree Celsius or 1 degree Fahrenheit, எப்படி வேணா சொல்லிக்கோ. ஒரு டிகிரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தேவைப்படுற ஹீட்டை தான் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். ரைட், ஓகே. இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா? எனி ஐடியா? எனி ஐடியா? Extensive property, sir. வெரி குட். எக்ஸ்டென்சிவ் என்ன? இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். நான் மாஸை பத்தியே சொல்லலையே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தர் 50 கிலோ வெயிட் இருப்பீங்க, அவங்களுக்கு 10 ஜூல் இருந்தா போதும், டெம்பரேச்சர் 1 டிகிரி அதிகமாயிடும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கலாம், 65 கிலோ இருக்கலாம், அவங்களுக்கும் 10 ஜூல் போதுமானா பத்தாது. ஸோ அப்ப ஹீட் கெப்பாசிட்டி இஸ் எ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன? டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். நல்லா கவனமா கவனி. ரைட், அடுத்தது வேற என்ன சார் முக்கியமான விஷயம்? ரைட், இப்போ இதை ஒரு ஃபார்முலாவா சொல்ல போறேன் நான்.
எப்படி சார்? ஹீட் கெப்பாசிட்டினா சின்னு சொன்னேன். என்னது சார்? the amount of heat Q, okay, required to raise the temperature by 1 degree Celsius. கரெக்டா? இந்த 1 degree Celsiusங்கிறது என்ன? increase in temperature delta T. so denominator 1 இருக்கும்போது, denominator delta T இருக்கும்போது 1 இருக்கும்போது, what is the Q அப்படின்னு செக் பண்ற, that is called as C, heat capacity. are you able to understand the formula? புரிஞ்சுதாப்பா? Yes, Yes, sir. sir. இத புக்ஸ்ல என்ன செய்வாங்கன்னா dq by dt ன்னு எழுதுவாங்க. ஒன்னும் தப்பு கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட்? Qனா எனர்ஜி, எனர்ஜியோட யூனிட் ஜூல்ஸ். பை கெல்வின், டினாமினேட்டர்ல கெல்வின் இருக்கு, அப்ப ஜூல்ஸ் பர் கெல்வின் இஸ் த யூனிட். புரிஞ்சுதா? ஜூல்ஸ் பர் கெல்வின் இஸ் த யூனிட். ஓகேவா? Okay. ரைட். இப்ப இதுல கொஞ்சம் பூந்து விளையாட போறோம். என்ன சார் விளையாட போறீங்க பாரு. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷனும், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒரு டெஃபினேஷனும் படிக்க போறோம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டினா ஒண்ணுமே இல்லாத விஷயம் அது. புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு என்ன? அமௌண்ட் ஆஃப், போன டெஃபினேஷன் அப்படியே திரும்ப எழுதிக்க வேண்டியதுதான். அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரீச் 1 degree Celsius of 1 molar. 1 mole substance. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன? அமௌண்ட் ஆஃப், அதே டெஃபினேஷன் திரும்ப, அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு டெம்பரேச்சர் பை 1 degree Celsius of 1 gram. 1 gram இல்ல 1 kilogram, ஏதோ ஒண்ணு. ஸ்பெசிஃபிக்கா 1 gram பொதுவா சொல்லுவாங்க. சோ 1 gram substance. சார் என்ன சொல்றீங்க? 3 என்ன வித்தியாசம்? எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, உன் கையில 3 பீக்கர் தரேன். 3 பீக்கர், 3 பீக்கர்லயுமே என்ன இருக்கு? என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. The water. ஃபர்ஸ்ட் பீக்கர்ல எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, எக்ஸ் கிராம். ரெண்டாவது பீக்கர்ல எக்ஸாக்டா 18 கிராம். மூணாவது பீக்கர்ல எக்ஸாக்டா 1 கிராம். ரைட்? மூணுத்துலயும் தெர்மோமீட்டர் வைக்கிறோம். மூணுத்தோட டெம்பரேச்சரும் பார்க்குறோம், 30 டிகிரின்னு காட்டுது. ஏன்னா எல்லாம் இப்போ ஒரே நிலைமையில் தானே இருக்கு. மூணை ஹீட் பண்றோம். 30 டிகிரில இருந்து 31 டிகிரிக்கு போகிறதுக்கு தேவைப்படுற ஹீட் Q தான் ஹீட் கெப்பாசிட்டி. இங்கேயும் நீ Q கண்டுபிடிப்ப, இங்கேயும் கண்டுபிடிப்ப, இங்கேயும் கண்டுபிடிப்ப. மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் சார்? இங்க அதோட வெயிட்டே எனக்கு தெரியாது சார். இதுக்கு பேரு வெறுமனே ஹீட் கெப்பாசிட்டி சி. புரிஞ்சுதா? Yes, sir. ஸோ வெயிட் அதிகமா இருந்தா சியும் அதிகமா இருக்கும். அதனால தான் இது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம். வெயிட் அதிகமா இருந்தா சியும் அதிகமா இருக்கும். நீங்க என்ன வெயிட்னு சொல்லவே இல்லை சார். நீங்க கொடுத்ததுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவ்வளவுதான் சார். ஓகே. ஆனா இது 18 கிராம். 18 கிராம்ங்கிறது என்ன? தண்ணிக்கு, வாட்டருக்கு 1 mole. 1 மோல தான் 18 கிராம்னு சொல்லுவோம். அப்ப நீ இங்க கண்டுபிடிச்ச வேல்யூக்கு பேரு மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, சிஎம்னு சொல்லுவாங்க. ஹீட் கெப்பாசிட்டி சி ஃபார் 1 மோல், அதனால சிஎம்னு எழுதுவாங்க. புரிஞ்சுதா? ஓகேவா சார்? நீங்க ஸ்பெசிஃபிக்கா 1 கிராம் கண்டுபிடிச்சீங்க சார். இதுக்கு பேரு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ரைட்டா? இதோட சிம்பல் சி, சஃபிக்ஸ்ல எஸ் போட்டா போட்டுக்க, இல்லைன்னா ஒரு சிலர் போடவே மாட்டாங்க, வெறுமனே கொடுப்பாங்க. முக்கால் விஷயத்துல போட மாட்டாங்க, வெறுமனே தான் கொடுப்பாங்க. நான் உனக்கு சிஎஸ்ன்னு எழுதுறேன். இந்த மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியுதாப்பா உங்களுக்கு? ரைட்? Yes, sir. Yes. டவுட்டா இருந்தா கேட்டுருங்க. ரைட்டா? சரி, நான் என்ன பண்றேன், ஒரு 4 பேரை கூப்பிடுறேன். ஸ்டூடெண்ட் ஏ, இங்க வாட்டர் எடுத்துக்கிறேன், ஒய் கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க நான் கண்டுபிடிச்சா அது என்னவா இருக்கும் சார்? அது வெறுமனே ஹீட் கெப்பாசிட்டி தான் சார். அதை ஸ்பெசிபிக்னு சொல்லக்கூடாது, மோலார்னு சொல்லக்கூடாது சார். அது வெறும் ஹீட் கெப்பாசிட்டி சார். சினா ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுறோம். ஸ்டூடெண்ட் ஏ, ஸ்டூடெண்ட் பி, ஸ்டூடெண்ட் சி, ஸ்டூடெண்ட் டி. நல்லா கவனி. 4 பேருக்கும் இந்த சி வேல்யூ, ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூ சேமா இருக்குமா, வேற வேறையா இருக்குமா? டெஃபினட்டா வேற வேற தான் இருக்கும்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸ் கிராம் கண்டுபிடிக்கிறான், செகண்ட் ஸ்டூடெண்ட் 18 கிராமுக்கு கண்டுபிடிக்கிறான், தேர்ட் ஸ்டூடெண்ட் 1 கிராம் கண்டுபிடிக்கிறான், ஃபோர்த் ஸ்டூடெண்ட் ஒய் கிராம்ஸ் கண்டுபிடிக்கிறான். கரெக்டா? நாலுமே வேற வேற வேல்யூஸ் தான். ஓகேவா? Yes, sir. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபிஃப்த் ஸ்டூடெண்ட் ஒருத்தனை கூப்பிடுறேன், 18 கிராம் கொடுத்த கண்டுபிடிக்க சொல்றேன். இந்த வேல்யூவும் பி ஸ்டூடெண்டோட வேல்யூவும் Equal. ஈக்குவலா இருக்கும். இன்னொருத்தனை கூப்பிட்டு 1 கிராம் கண்டுபிடிக்க சொல்றேன், எஃப்னு வச்சுக்கோ. எஃபோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் Equal. ஈக்குவலா இருக்கும். அதாவது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி மாறாது, இட் பிகம்ஸ் இன்டென்சிவ். அது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, யாரு கண்டுபிடிச்சாலும் மாறாது. அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா சார் ஸ்பெசிஃபிக்கா 1 கிராமுக்கு தான் சார் கண்டுபிடிக்க போறாங்க. 1 கிராம் எடுத்துட்டு எவன் கண்டுபிடிச்சா என்ன சார், ஒரே ஆன்சர் தான் சார் வரும். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி என்ன, தண்ணிக்கு வாட்டருக்கு 18 கிராம், வாட்டருக்கு 18 கிராம், ஒருத்தருக்கும் மாறும். ஸோ 1 மோல் தான் சார் எடுத்து கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ இதை ஏற்கனவே நம்ம நடத்திருக்கோம் பாரு. an extensive property becomes intensive property when it is specified for a unit amount of substance. நடத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? Yes, sir. ஞாபகம் இருக்கா? இப்ப திரும்ப காமிக்கவா? நடத்தணுமா, ஞாபகம் திரும்ப இருக்கு. காமிக்கணுமா? ஒரு தடவை பாத்துருவோம். ரைட்டா? அப்பதான் உங்களுக்கு என்ன, அப்பதான் ரிலேட் பண்ணி படிப்பீங்க ஒன்னு இன்னொன்னோட. ரைட், பாருங்க இங்க சொல்லியிருக்கோம் பாரு, இதோ இருக்கு பாரு ரைட் சைடுல. extensive property becomes intensive. intensive மாறிடும் எப்ப, when it is given for a unit quantity. யூனிட்னா குறிப்பிட்ட அளவுக்கு, எக்ஸாக்டா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லும் பொழுது ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா மாறிடும். இது ஏற்கனவே நாம பேசின விஷயம், அதான் இங்க நடந்திருக்கு. ரைட்டா? ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவா மாறிடுச்சு, குறிப்பிட்ட அளவுக்கு சொன்னதுனால. 1 மோலுக்கு சொன்னதுனால இன்டென்சிவா மாறிடுச்சு, 1 கிராமுக்கு சொன்னதுனால இன்டென்சிவா மாறிடுச்சு. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பா? Yes, sir. அப்ப கவனிங்களேன் சார், இதுக்கு ஃபார்முலா C ஈக்குவல் டு dq by dt ன்னு சொன்னீங்க. இவனுக்கு ஃபார்முலா என்ன சார், இவனுக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோ. Cm, ஏன்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, இட் இஸ் ஈக்குவல் டு dq by dt கூட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆட் பண்ணணும். பெர் மோல், ஃபார் 1 மோல் இல்லையா, ஃபார் 1 மோல் தானே. 10 மோல்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, 10 மோல்ஸ்க்கு dq னா 1 மோலுக்கு எவ்வளவுனா 10 ஆல டிவைட் பண்ணணும். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? சார் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா, dq by 1 கிராமுக்கு கண்டுபிடிக்க போறோம். 1 கிராமுக்கு அப்ப மாஸ் ஆல டிவைட் பண்ணணும், மாஸ் இன்டு டெல்டா டி, மாஸ் இன்டு dt. ஃபார்முலாஸ் புரிஞ்சுதா? ஓகேவா? Yes, sir. ரைட். இதோட Yes, sir. யூனிட் என்ன சார், நியூமரேட்டருக்கு ஜூல், டினாமினேட்டர்ல n னா மோல்ஸ். அப்ப நியூமரேட்டருக்கு வரும்போது மோல் பவர் -1 ஆயிடும், கெல்வின் பவர் -1. இதோட யூனிட் என்ன, ஜூல்ஸ் பர் கிராம் பர் கெல்வின். புரிஞ்சுதா? 3 பேரோட யூனிட்டும் வேற வேற, ஹீட் கெப்பாசிட்டி 3த்துக்கும் யூனிட் வேற வேற. சோ பாருங்க, இப்ப நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே டேபுலர் காலமா கொடுக்க போறேன். ஃபாஸ்டா பாரு சார். C அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டின்னு பேரு, அதோட ஃபார்முலா dq by dt, அதோட யூனிட் ஜூல்ஸ் பர் மோல். Cm அப்படின்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, அதோட ஃபார்முலா dq by நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல டிவைட் பண்ணணும், ஜூல் பர் மோல் பர் கெல்வின். மேல ஒரு தப்பு பண்ணிட்டேன், பர் கெல்வின் மட்டும்தான். ரைட். அடுத்தது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி CS ன்னு வச்சுக்கோ. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி CS ஈக்குவல் டு dq by மாஸ் ஆல டிவைட் பண்ணணும் இன்டு டெல்டா டி, ஜூல் பர் கிராம் பர் கெல்வின். SI யூனிட்னா பர் கிலோகிராம்னு மாத்திக்க வேண்டியதுதான், ஜூல் பர் கிராம் பர் கெல்வின். புரிஞ்சுதா மூணும்? ஓகேவா? இப்போ நான் அடுத்த ஃபார்முலா எழுதலாமா? Yes, sir. ரைட், நல்லா கவனி. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா dq ஈக்குவல் டு C இன்டு dt ன்னு எழுதலாமா பாரு, எழுதலாமா Yes, sir. பாரு. ஃப்ரம் த செகண்ட் ஃபார்முலா
dq equal to cm into இப்படி எழுதுறேன் n cm dt எழுதலாமா? தேர்ட் ஃபார்முலா dq is equal to m cs dt எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாம் சார். எழுதலாம் சார். நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இப்பதான். at constant volume, கான்ஸ்டன்ட் வால்யூம்ல QV ஓட பேர் என்னப்பா? QV ஓட பேர் என்னப்பா? அட பாவிகளா, ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களாடா டேய். டெல்லி சார். del u ஓகேவாப்பா? சோ அப்ப இத del u ன்னு எழுதலாம். at constant volume del u ஓட ஃபார்முலா ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்தா C into delta T, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ் into மோலார் ஹீட் கெப்பாசிட்டி into delta T, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கொடுத்தா வெயிட் into ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி into delta T. புரிஞ்சுதா ஃபார்முலா? ஓகேவா? Yes, sir. அதுவே at constant pressure QP க்கு என்ன பேரு? del H. del H. அப்ப அதே ஃபார்முலா என்னவா மாற போகுது? டெல்டா ஹெச்னா C into delta T, டெல்டா ஹெச்னா N into CM into delta T, டெல்டா ஹெச்னா M into CS into delta T dt, delta T dt எல்லாம் ஒண்ணுதான். புரிஞ்சுதா? ஒரே விஷயத்தை தான் சுத்தி சுத்தி மாவு வேற மாதிரி அரைச்சு அரைச்சு இட்லி தோசைன்னு ஊத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஆனா ஒரே மாவு தான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது Yes, சார். sir. ரைட். இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லணும். என்ன சார்? நல்ல கவனி. கான்ஸ்டன்ட் வால்யூம்னு சொல்லியிருக்கோம். அப்ப நான் இதை CV ன்னு எழுதட்டுமா? CM தான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அடுத்த லைன்ல கான்ஸ்டன்ட் பிரஷர்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதை நான் CPன்னு சொல்லுவேன். இது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், இது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர். இது புரிஞ்சுதா? சோ புரிஞ்சு. CPன்னு என்ன CPன்னு என்ன சொல்லு? C னா heat capacity at constant pressure. புரிஞ்சுதா? அதே மாதிரி CV என்ன? heat capacity at constant volume. Are you able to understand these 2 points? Okay. Yes, sir. இவனுங்க ரெண்டு Yes. பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை இப்ப படிக்க போறோம். What is the relation between the two, sir? இவனுங்களுக்குள்ள என்ன சார் சம்பந்தம்? சொல்றேன் பார். நமக்கு தெரியும் H is equal to U plus PV இல்ல E plus PV எல்லாம் ஒண்ணுதான். நான் U யூஸ் பண்றேன் ஆரம்பத்துல இருந்து. So H is equal to U plus PV. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். PV க்கு பதில் என்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் சார்? PV க்கு பதில் NRT எழுதலாம் சார். ஓகே. என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, I am going to differentiate this equation with respect to temperature. டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். பாரு, dou H by dou T equal to dou U by dou T யோட வேல்யூ 0 ஆயிடுமா? ஏன்னா இங்க டெம்பரேச்சர் இல்ல. கரெக்டா? It depends on temperature. It depends on temperature. அப்ப dou U by dou T plus NR constants. N ஐ R வெளியில எடுத்துட்டா dou T by dou T. கரெக்டா பாரு? இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா இதான் கிடைக்கும். புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். பாருப்பா, dou H by dou T equal to dou U by dou T plus NR into 1. என்ன இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1 வந்துரும். கிளியர்? கிளியர்? Yes, sir. ரைட். My question is, what is the value of this? இதுக்கு பேர் என்ன? dou H by dou T க்கு பேர் என்ன? காமிக்கிற பாரு. நல்லா பாரு. இங்க காமிக்கிறேன். Bring dt to the left hand side. dt left எடுத்துட்டு வா. dou H by dou T க்கு என்னப்பா பேரு? என்னப்பா பேரு? CP சார்.
சிபின்னு பேர். அதை தான் இப்போ நான் எழுத போறேன். ஸோ டோ ஹெச் பை டோ டிக்கு சிபின்னு பேர். அதே மாதிரி டோ யூ பை டோ டிக்கு என்ன பேர் பாரு? டோ யூ பை டோ டிக்கு என்ன பேர் பாரு? CV. சிவின்னு பேர். ஸோ அதை தான் இப்போ நான் இங்க எழுத போறேன். பிளஸ் NR ஃபார் 1 mole ஆஃப் ஐடியல் கேஸ். ஒரு மோல் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா Cp equal to Cv plus R. N 1 ஆயிடும். ஃபைனல் ஃபார்முலா Cp minus Cv equal to R. இது ஒரு ரிலேஷன். சிபிக்கும் சிவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா, சார் சிவிக்கும் சிவிக்கும் இதுதான் சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லணும். சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன். இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணவர் மேயர் அப்படிங்கிறவர். அதனால இந்த ஃபார்முலாக்கு மேயர் ஃபார்முலா அப்படின்னு பேரு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? ஓகேவா? ரைட். Yes, sir. Okay. ரைட். இது மட்டும் இல்லாம இப்போ ஒன்று புதுசா படிச்சுக்க போறோம். அது பேரு பாய்சான்ஸ் ரேஷியோ. ரைட். இது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன சார்? இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அது PV ஈக்குவல் டு NRTன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஐசோதெர்மலுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு. அடையபேட்டிக் ப்ராசஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு ஒரு ஈக்குவேஷன். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அதெல்லாம் நம்ம சிலபஸ்ல கிடையாது. அங்க இருந்து டிரைவ் பண்ண வேல்யூவை மட்டும் நம்ம சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. பாய்சான்ஸ் ரேஷியோன்னா என்ன சார்? Cp divided by Cv is equal to பாய்சான்ஸ் ரேஷியோஸ். ஓகேவா? இதோட பேரு பாய்சான் ரேஷியோ. இந்த ரேஷியோக்கு பேரு Cp divided by Cv. சிபியையும் சிவியையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் பாய்சான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டா சார் அப்படின்னா ஆமா. ஏன்னா இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ நமக்கு it gives an idea of the atomicity of a gas. Atomicity என்னப்பா? Atomicity என்னப்பா? Number of molecules. No. Number of atoms. Atomicity Atoms. number of atoms பத்தி நமக்கு சொல்லுது சார். எப்படி சார்? பாரு, எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஒரு டேபுலர் காலம் மாதிரி இதை நீ யோசிச்சுக்கோ. சிபி சிவி சிபி டிவைடட் பை சிவி. இதுக்கு பேர் தான் பாய்சான்ஸ் ரேஷியோ. அப்படின்னா அட்டாமிசிட்டி என்ன? எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபுலர் காலம் போட்டிருக்கலாம். சரி பரவாயில்ல விட, அங்கேயே நான் சொல்றேன். இப்ப சிபியோட ரேஷியோ 5/2 ஆர்னு வச்சுக்கோயேன். சிவி 3/2 ஆர்னு வச்சுக்கோயேன். ரெண்டையும் டிவைட் பண்ணினா 1.66 வரும். நீ பொறுமையா டிவைட் பண்ணிப்பாரு. அப்படி வந்தா அது ஒரு மோனோ அட்டாமிக் கேஸ்ன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லுங்க மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு. Helium. ஹீலியம், நியான், ஆர்கான், இந்த மாதிரியான ஒரு கேஸ்ன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதுவே இது 7/2 ஆர், இது 5/2 ஆர். ரெண்டையும் டிவைட் பண்ணினா 1.40 வரும். அப்படி இருந்தா அது ஒரு டை அட்டாமிக் கேஸ்ன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லுங்க டை அட்டாமிக்கு. H2. H2, N2 இதெல்லாம். அதுவே அது 4R இருந்து சிபியோட வேல்யூ 4R இருக்கணும், சிவி 3R இருக்கணும். ரெண்டையும் டிவைட் பண்ணினா 1.33 வரும். அப்படி வந்தா அது ஒரு ட்ரை அட்டாமிக் கேஸ். எக்ஸாம்பிள் சொல்லுங்க ட்ரை அட்டாமிக் கேஸ்க்கு. 3 ஆட்டம்ஸ் இருக்கிற கேஸ், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? N2 நைட்ரஸ் ஆக்சைடு, NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். புரிஞ்சுதா? Yes, sir. இதுக்கு பாய்சான்ஸ் ரேஷியோன்னு பேரு. இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ வச்சு ஒரே ஒரு தடவை கொஸ்டின் வந்திருக்கு எக்ஸாம்ல. இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி அட்டாமிசிட்டியை சொல்லலாம். நல்லா கவனமா இருக்கணும். அட்டாமிசிட்டியை சொல்லலாம். மோனோ அட்டாமிக்கா, டை அட்டாமிக்கா, ட்ரை அட்டாமிக்கா ஒரு கேஸ் அப்படிங்கறத இந்த பாய்சான்ஸ் ரேஷியோ வச்சு சொல்லிடலாம். ரைட். அடுத்தது இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன டெரிவேஷன், ஒரே ஒரு தடவை ஒரு வருஷம் மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின் ஜேஇல கேட்டிருக்கிறாங்க. நீட்ல கேட்கல, பட் அதனால நம்ம அதை பத்திலாம் படிக்க தான் போறோம். என்ன சார்? பார், ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு ஒர்க் டன் இன் ரிவர்சிபிள் அடையபேட்டிக் ப்ராசஸ், இன்னொன்னு
irreversible adiabatic process. So what is the difference? இது reversible adiabatic process, இது irreversible adiabatic process. ரைட்டா? ஒர்க் டன்னுக்கு ஃபார்முலா என்ன சார்? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நிதானமா கவனிச்சுனா ஈஸியா முடிச்சிடலாம். இல்லையா சிரமப்படுற மாதிரி ஆயிடும். ரைட்டா? பொறுமையா பாரு. அடையபேட்டிக்னு சொன்னாலே Q வேல்யூ ஜீரோவா? ஜீரோவாப்பா? ஆமா சார். We know that delta U is equal to Q plus W நமக்கே தெரியும். ரைட்டா? We know that delta U is equal to Q plus W. இப்போ இது ஜீரோன்னு ஆயிடுச்சு. அப்ப delta U is equal to W. W. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோ. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்ச ஒரு ஃபார்முலாவை நான் எழுத போறேன். எந்த ஃபார்முலா சார்? இதோ இந்த ஃபார்முலா தான். ரைட்டா? இந்த ஃபார்முலா. I am going to take this formula. ரைட்டா? சரி. delta U is equal to, we know that நமக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் இதை போட்டுக்க வேண்டியதுதான். delta U is equal to NCV delta T. ரைட்டா? சரி. பாருங்க இப்பதான் சொன்னோம். delta U ஓட வேல்யூ என்ன சொன்னோம்? W. அப்ப W equal to NCV dt ன்னு எழுதலாமா? ஓகே சார், எழுதலாம். எழுதலாம். சரி. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோ. இப்பதான் டெரைவ் பண்ணோம். CP minus CV equal to R ன்னு. ரைட்? என்ன பண்ண போறீங்க சார் அப்படின்னாக்கா, divide this equation by CV. CV யார டிவைட் பண்ணு? CP by CV minus 1 equal to R by CV. கரெக்டா? ஓகேவா? இதுக்கு பதில் என்ன ரேஷியோன்னு எழுதலாம்? பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ minus 1 equal to R by CV. கரெக்டா? CV Yes, equal sir. to R by Poisson's ratio minus 1. ஒன்னும் இல்லப்பா. இதை கொண்டு போய் இங்க போட போறேன். வேற ஒன்னும் இல்ல. வேற ஒன்னும் இல்ல. சப்ஸ்டிட் பண்றேன் பாருங்க. W is equal to N into CV க்கு பதில் என்ன போட போறோம்? R by Poisson's ratio minus 1 into DT. கரெக்டா? DT னா final temperature minus initial temperature ன்னு எழுதலாமா? nRT2 minus nRT1 by Poisson's ratio minus 1 எழுதலாமா? P2V2 minus P1V1 divided by Poisson's ratio minus 1 எழுதலாமா எழுதக்கூடாதா சொல்லு? என்ன புரியல? என்ன டவுட் கேளு. கேளுப்பா. என்ன டவுட்டோ உனக்கு கேட்கலாம். Come on. ஏதாவது புரிஞ்சாதானே சார் கேட்கறதுக்குன்றியா? புரியுதாப்பா என்ன பண்ணிருக்கோன்னு? Yes, yes, sir. புரியுது சார். சார் பிரஷர் கான்ஸ்டன்ட் இல்லையா சார்? இல்லடா தம்பி, இங்க அதாவது PV equal to nRT ஃபார்முலாடா. பாரு. PV equal to nRT. இங்க என்ன கொடுக்குறோம்? nRT2ங்கிறோம். அப்ப T2 னா அப்ப இருக்கிற பிரஷர் P2, அப்ப இருக்கிற வால்யூம் V2. ஓகேவா? ஓகே சார். nRT1 னா அப்ப இருக்கிற பிரஷர் P1, அப்ப இருக்கிற வால்யூம் V1. Sir. இல்லாம இந்த மாதிரி கேட்கலாம். கேட்டா 4 ஆப்ஷன்ல இது இருக்கும். நீ இதை செலக்ட் பண்ணியே ஆகணும். ரைட்டா? சொல்லுமா, யாருமா டவுட் கேட்கறது? சார் வால்யூம் இப்போ மாறுது இல்லை சார்? P2 V2 அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறாதா சார்? வால்யூம்ஸ் மாறும்பொழுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறாதான்னு கேக்குறியா? நாம ஒரு சிலிண்டர்ல ஒரு கேஸ் எடுத்துட்டு பேசுறோம். ரைட்? வால்யூம் பிரஷர் மாறும்போது உள்ள நான் கேஸ் ஆட் பண்ணாதானே நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறும். ஓகேவா? எஸ் சார். அது ஒரு ஓபன் சிலிண்டரா இருந்தா தான் வால்யூம் மாறும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸும் மாறும்னு சொல்லலாம். அது க்ளோஸ்டு சிலிண்டர் தான். ஓகே சார். ரைட். ஸோ ஒரு ரிவர்சிபிள் அடையபேட்டிக் ப்ராசஸ்ல ஒர்க் டன்னோட ஃபார்முலா இதுதான். இது ஏற்கனவே கேட்ட JEE கொஸ்டின். ரைட்? ஓகே. இப்போ அப்படியே ரைட் சைடு போயிரும் வாங்க. இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல எப்படி சார்?
நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒர்க் டன் இன் irreversible process என்ன ஃபார்முலா? மைனஸ் பி இன்டூ டெல்டா வி. படிச்சிருக்கோமா? டெல்டா வி என்ன? V2 மைனஸ் V1. படிச்சிருக்கோமா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பாரு, V2 என்ன? nRT2 by P2. கரெக்டா? சப்ஸ்டிட் பண்ணு. மைனஸ் பி இன்ட்டு nRT2 by P2 minus nRT1 by P1. Are you able to get this? Yes, sir. Right. நியூமரேட்டர்ல எது கான்ஸ்டன்டா இருக்கு? n ஆரும் காமனா இருக்கு இல்லையா? n-ஐயும் r-ஐயும் வெளியில எடுத்துறேன். அப்ப T2 by P2 minus T1 by P1 minus for 1 mole n எடுத்துரும் for 1 mole minus PR into P1 P2 காமன் ஆக்கிடு. T2 P1 minus T1 P2. This is the work done in irreversible adiabatic process. Irreversible adiabatic process. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. No doubt, sir. சார் இதுல அந்த பி என்னங்க சார்? எக்ஸ்டர்னல் பிரஷர் இது. இது Okay. இன்டர்னல் பிரஷர். ஏன்னா நம்ம ஒர்க் டன்ல யூஸ் பண்றதே எக்ஸ்டர்னல் பிரஷர் தானே. சோ வெளியில இருக்கிற பி எக்ஸ்டர்னல் பிரஷர், உள்ள இருக்கிற P1 P2 ரெண்டு வெவ்வேறு கண்டிஷன்ல இன்டர்னல் பிரஷர். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். அருமை அருமை அருமை. ரைட். இதோட ஒரு half of the lesson முடியுதுப்பா. ரைட்.